என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள், மிக குறிப்பாக நிந்தை, அவமானங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் உடைந்து போகிறது பாருங்கள். உங்களுக்கு பல சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா? அந்த சமயத்திலெல்லாம் மனம் உடைந்து போய் செயலற்ற ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு விடுகிறீர்கள் அல்லவா? இது இயல்புதான். பெரும்பான்மையாய் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போகிற பலர் உடைக்கப்பட்டு ஏதாவது ஒரு மூலையில் போய் முடங்கி விடுவார்கள். அவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கரங்களிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு என்ன செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கு அசிரிய ராஜாவாகிய சனகரிப் எசேக்கியாவை நிந்தித்து மிக தூஷணமாய் பேசி, நீ திராணியற்ற மனிதன், என்னோடு கூட யுத்தம் செய்ய உனக்கு திராணி இல்லை என்று சொல்லி எல்லாம் மனநோகத்தக்கதான காரியத்தை செய்தான். நிருபங்கள் மூலமாய் பயமுறுத்தினான். அப்பொழுது எசேக்கியா அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிதான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற சமயத்திலே நாம் அவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே கொண்டு போய் வைப்போம். ஏனென்றால் பல காரியங்கள் எல்லாம் முகவரி மாறி வந்துவிடும் பாருங்க. அதையெல்லாம் சரியான முகவரிக்கு நேராக கொண்டு போய் சேர்த்துருங்க. அதை தான் எசேக்கியாவும் செய்தார். ஆண்டவரே, அவன் எனக்கு தவறுதலாக எழுதிட்டான், இது உங்கள் அட்ரஸ்க்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை நிறுத்திட்டார். கர்த்தர் என்ன செய்தார்? அதை விசாரித்தார். ஒரு கடிதம் வருகிறது என்று சொன்னால் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிறவர் அவர் தனக்குரிய பாணியிலே பதிலை சொல்லுவார் தானே? அப்படிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சனகரிப்புக்கு தன் பாணியில் பதிலை திரும்ப சொல்ல ஆரம்பித்தார் பாருங்கள். அவன் வெக்கி தலை குனிந்து கூனி குறுகி போய் தன் தேசத்துக்கு திரும்பத்தக்கதாய் அவனை அவமானத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார் பாருங்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த சேனையையும் அவன் இழந்து போகத்தக்கதாய் கர்த்தர் பதில் கொடுத்தார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தலைகுனிவுகள் வழியாய் நீ கடந்து போகும் பொழுது அவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்து விடுங்கள். உங்கள் நிந்தை, அவமானங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே விசாரிப்பார். உங்களை மனநோக செய்தவர்கள், அதே சமயத்தில் உங்கள் மனதை உடைத்தவர்கள், உங்களுடைய பெயரை தூஷித்து கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், இந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இறக்கி வையுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவைகளை விசாரித்து பதில் கொடுப்பார் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.